அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் உடுமலையில் 2 சிறுமிகள் வன்கொடுமை விவகாரத்தில் கைதான 6 இளைஞர்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் தாத்தா பாட்டி அரவணைப்பில் 17 வயது சிறுமி ஒருவர் வளர்ந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுமிக்கு உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது. இதனை அடுத்து சிறுமியின் தாத்தா பாட்டி சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார்த்தபோது சிறுமி 4 மாதம் கர்ப்பமாக உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகினது. இதையடுத்து சிறுமியின் உறவினர்கள் சிறுமியிடம் தொடர்ந்து கேட்டபோது தன்னை ஒரு சிலர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமி அதிர்ச்சி தகவலை உறவினர்களிடம் கூறியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் உறவினர்கள் உடுமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் தன்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவலை போலீசாரிடம் கூறியதை அடுத்து 3 சிறுவர்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்து 6 பேரை கோவை மத்திய சிறையிலும் 3 சிறுவர்களை கூர்நோக்கு இல்லத்திலும் அடைக்கப்பட்டனர். மேலும் தொடர்ந்து சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் தன்னுடன் சேர்ந்து 13 வயது சிறுமி ஒருவரும் இந்த பாலியல் வன்கொடுமையில் மிரட்டி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவலை மீண்டும் வெளியிருந்துள்ளார். இதனால் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த குற்றவாளிகளின் புகைப்படத்தை உடுமலை காவல் நிலைய போலீசார் வெளியிட்டுள்ளனர். மேலும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 2 சிறுவர்கள் மற்றும் உட்பட 7 பேர் மீது சாதி வன்கொடுமை தடுப்பு பிரிவில் கூடுதலாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.